கசாலி டிகோட் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு 28 ஜூன் 2026. சரி, இப்போ நம்ம பேசுறது வந்து கொஞ்சம் வாய்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கம்மியாக கூட இருக்கலாம், அல்லது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம். ஆனால் அதையும் மீறி இன்னைக்கு வந்து சண்டே, நம்ம ஸ்டூடியோ இயங்காதனால நான் வந்து வெளியில் வச்சு மொபைல் எடுத்து போகிறதுனால இந்த மாதிரி இருக்கலாம். சரி, ஓகே. ரொம்ப முக்கியமாக வந்து நம்ம பேச போகிறது மறுபடியும் வழக்கம் போல் வந்து வேதாளம் வந்து முருங்கை மரம் ஏறிடுச்சு. 2 நாளா வந்து என்ன பண்றாங்கன்னா, அமெரிக்கா அவங்க இவங்களுடைய சிரிக் ஐலேண்ட்ல அடிக்க, அதுக்கப்புறம் இவங்க மறுபடியும் தாக்க அப்படின்னு சொல்லி போய்க்கிட்டு இருக்கு. அதோட விவரங்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம பேசப் போறோம். நான் கசாலி டிகோட்ஸ். வழக்கம் போல உங்களுடைய ஆதரவு லைக் பட்டனை கிளிக் செய்து, சப்ஸ்கிரைப் செய்து, நண்பர்களுக்கு பகிர்ந்து, ஹைப் பட்டனை கிளிக் செய்து ஆதரவு தாருங்கள். சரி, ரொம்ப முக்கியமா வந்து சவுண்ட் சரியில்லை அப்படின்னு சொன்னா கூட, இன்னைக்கு வந்து சவுண்ட் சுமாரா தான் இருக்கும். கொஞ்சம் பொறுத்துக்கங்க. சரி, ஓகே. ரொம்ப வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வழக்கம் போல சிரிக் ஐலேண்ட்ல இவங்க வந்து அமெரிக்கா வந்து அடிச்சாங்க. இப்போ அடிக்கும்போது இவங்க என்ன சொன்னாங்க, "எண்ணெய் வந்து இங்க தாக்கக்கூடாது. இது பிரச்சனை ஆகும்." அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்ப என்ன சொல்றதுன்னா, ம எச்சரிக்கை விட்டு, அதுக்கப்புறம் எங்கேருந்து தாக்குனாங்க அப்படின்னு பார்த்துட்டு, என்ன பண்ணிட்டாங்கன்னா, கரெக்ட்டா அத வந்து பஹ்ரைன்லேருந்து அடிக்கான்னு சொல்லிட்டு பஹ்ரைனோட ஃப்ளீட் 5 அப்படிங்கிறது ரொம்ப மிகப்பெரிய அமெரிக்காவோட அந்த மொத்த மிடில் ஈஸ்ட் ரீஜனுக்கே வந்து முக்கியமான ஒரு தளமா இருக்கிறது ஃப்ளீட் 5 அப்படிங்கிறது பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய கப்பல் படைத்தளம். அந்த படைத்தளத்தை வந்து போட்டு தாக்கியிருக்காங்க. அவங்க என்னதான் இன்டர்செப்ட் பண்ணாலும், இன்டர்செப்ட் பண்ணதை மீறி வந்து பெருசா வந்து தாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இதுல முக்கியமான செய்தி. அதுக்கப்புறம் வந்து இவங்க பெரிய அளவுக்கு தாக்குதலுக்கு அமெரிக்கா ஏற்பாடு பண்றதாகவும், அதுக்கப்புறம் இஸ்ரேல் வந்து எப்படி தாக்கியே தீரணும் அப்படின்னு சொல்லி, இந்த இதுக்கு மொத்தத்துக்கு வந்து பிரச்சனைக்கு ஆணி வேரா இருக்கிறது மொத்தமே வந்து இஸ்ரேல் தான். பட் இஸ்ரேல் வந்து அடக்க முடியாம அமெரிக்கா வந்து திணறிட்டு இருக்கதா சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்ல நம்ம பார்த்தோம்னா, அமெரிக்கா வந்து இஸ்ரேல்கிட்ட தோத்துருச்சோ அப்படின்னு தான் வந்து அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி நியூயார்க் டைம்ஸ் வழக்கம் போல வந்து என்ன பண்ணாலும் சரி, அமெரிக்கா இஸ்ரேல் வந்து ஜெயிக்க முடியாது. இஸ்ரேல் சொன்னா தான் கேட்டாகணும். இஸ்ரேல் வந்து கடைசி வரைக்கும் அமெரிக்காவை கீழே இறக்கி நாசப்படுத்தாம விடாது அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னா, இஸ்ரேல் வந்து நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும்னா அமெரிக்கா வந்து எப்படி பார்த்தாலும் அவங்களுடைய கைப்பாவைய ஆட வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப இதா சொல்றாங்க. அப்படின்ற மாரி ஒரு ஒரு பெரிய அளவுக்கு வந்துகிட்டு இருக்கு. சரி. அத தாண்டி வந்து முக்கியமா வந்து என்ன அப்படின்னா, அ இங்க வந்து லெபனான்ல இஸ்ரேல் வந்து திரும்ப திரும்ப தாக்கிட்டு இருக்காங்க. ஸோ லெபனான் தாக்குதல் எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஒரு என்ன சொல்றது, அங்க இருக்கக்கூடிய வந்து ஹாஸ்பிட்டலு, குழந்தைகள் இருக்க மக்கள் இருக்கிற இடம் எல்லாத்தையும் அடிச்சாங்க இல்லையா? அதையும் மீறி வந்து இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, அ ஒரு 1 மாசம் முன்னாடி என்ன பண்ணாங்க, அங்க இருக்கிற ஃபாரஸ்ட், அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் லேண்டு இது மேல வந்து ஃப்ளைட்ட வச்சு கிளைபோசேட் அப்படின்னு சொல்லி ஒரு களைக்கொல்லிய வந்து தெளிச்சாங்க. அந்த கிளைபோசேட்ங்கிற களைக்கொல்லி அப்படின்னா, பச்சையா வந்து எது மேல பட்டாலும் அந்த களைக்கொல்லி வந்து மொத்தத்துக்கு வந்து கரிக்கிரும் அப்படியே. அதாவது ஒரு மண்ணெண்ணெய் பட்டாலோ, இல்ல உப்பு பட்டாலோ, அந்த ஒரு மரமோ, செடியோ வந்து எப்படி கருக்குமோ, அத வந்து ஏக்கர் கணக்குல வந்து கருக வைக்கிற அளவுக்கு வந்து கிளைபோசேட் அப்படின்னு சொல்லி ஒரு களைக்கொல்லிய தெளிச்சாங்க. இப்போ வந்து கடந்த ஒரு 2, 3 நாளா வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அங்க வந்து சோலார் பேனல் வச்சு கரண்ட் தயாரிச்சுட்டு இருக்காங்க சவுத் லெபனான்ல. அத வந்து இத வச்சு நம்ம ஜேசிபி மாரி இதெல்லாம் வச்சு டேங்க வச்சு போட்டு அடி அடின்னு அடிச்சு உடைச்சுட்டு அவங்களுடைய மொத்த வாழ்வாதாரத்த சிதைச்சுட்டு இருக்காங்க. இது வந்து இங்க ஹிஸ்புல்லாவ அடிக்க போறோம் அப்படின்ற போர்வையில அந்த பேர்ல வந்து ரொம்ப என்ன பண்றாங்கன்னா, பொதுமக்களுடைய வாழ்க்கைய வந்து ரொம்ப வந்து சிதைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். இஸ்ரேல் வந்து அடக்காம இந்த மத்திய இது மிடில் ஈஸ்ட் இருக்கு இல்லையா? மத்திய கிழக்கு பகுதி வந்து அ அது வந்து ஒரு நிம்மதி அடையாது. மத்திய கிழக்கு நிம்மதி இல்ல அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து உலகமே நிம்மதி இல்லாம போகுது. காரணம் ஹர்மோஸ் ஜலசந்தி, அதுக்கப்புறம் வந்து பாபுல் மந்தீப் ஜலசந்தி அப்படின்னு எல்லாமே பயங்கர வந்து பிரச்சனை நிக்குது. ஈரானும் வந்து எப்படி பார்த்தாலும் இவங்கள மன்னிச்சு, அடங்கி போய் ஓகே அப்படின்னு கப்பம் கட்டுற இடத்துல இல்ல. அப்ப திருப்பி திருப்பி அடிச்சுட்டு இருந்தாங்கன்னா, ஒரு நிம்மதி இல்லாம போல போச்சு. இன்னும் ஒரு 4 மாசம் இதே மாரி ஓடுச்சுன்னா, இந்தியாவுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு சிரமமா இருக்கும். சரி. இப்போ வந்து யுஏஇ நம்ம அபுதாபி, துபாய் எடுத்துக்கிட்டோம்னா, அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு பக்கம் வந்து இது மீனுக்கு தலையும், அதுக்கு இன்னொன்னுக்கு வாலையும் காட்டும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி அங்க அ இஸ்ரேல், அமெரிக்காவ வந்து ஆதரவு தர்றாங்க. ஆனா உங்க பக்கம்னு சொல்றாங்க. இந்த பக்கம் ஈரான பார்த்தீங்கன்னா, அங்க வந்து 3 பில்லியன் ஆல்ரெடி கையில குடுத்துட்டு, இன்னொரு 10 பில்லியன் வந்து குடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எங்கள நீங்க தாக்கக்கூடாது அப்படின்னு ஒரு அக்ரி பண்ணியிருக்காங்க. ஓகே. அப்படியே வந்து ஏதாவது ஒரு அக்யூட் கண்டிஷன்ல நாங்க உங்கள தாக்குற மாரி இருந்தா கூட, நான் லேசா வந்து ஆட்கள் இல்லாத இடமோ, இல்ல டேமேஜ் ஆகாத இடமோ லேசா தாக்கிட்டு விட்டுறோம். அப்படின்னு சொல்லி ஒரு பெர்சனல் அக்ரீமெண்ட்ல வந்து ஒரு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அது பக்கம் பார்த்தீங்கன்னா,
இந்த ஈரானோட அட்டாக் வந்து பஹ்ரைன்ல பண்ண அட்டாக் வந்து அந்த டேமேஜோட அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு சொல்லி இப்போ கணக்கு பார்த்துட்டு இருக்காங்களாம். ஏற்கனவே அமெரிக்கா வந்து தாங்க முடியாத அளவுக்கு பயங்கரமான கடன் தொல்லையிலையும் நஷ்டத்திலையும் இருக்கு. அதை தாண்டி இப்போ வந்து பஹ்ரைன்ல மட்டும் எக்கச்சக்கமான அளவுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த ரீஜனுக்கே உள்ள கடற்படை தளம். அது போக இந்த கத்தார்ல அல் உதைத் ஏர்பேஸ் இருக்கு, அது மிகப்பெரிய ஏர்பேஸ். அதுக்கு எக்கச்சக்கமா வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க வந்து அந்த மொத்த மிடில் ஈஸ்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமே வந்து ஒரு 700 லட்சம் கோடி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25% வந்து இந்த கத்தார் அண்ட் பஹ்ரைன் மட்டும் இருக்கும். அப்ப என்னாச்சு, ஒரு ஒரு 60-70 லட்சம் கோடி அந்த இதுல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இந்த அடிச்சிருக்க அடியில வந்து ஈரான் அடிச்சிருக்க அடியில அவங்க இயங்க முடியாத அளவுக்கு ரொம்ப மோசமான நிலைமையில இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ திடீர்னு சவுதி அரேபியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இனிமே நம்ம வந்து அமெரிக்காவை நம்பி பிரயோஜனம் இல்லை, அவங்களுடைய பாதுகாப்பு நமக்கு பத்தாது, அவங்கள பாதுகாத்துக்க முடியல அப்படின்னு ஏற்கனவே வந்து நிறைய கமெண்ட்லாம் சொல்லிட்டாங்க. இப்போ சவுதி அரேபியா என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து இந்த மொத்த ரீஜன், அதாவது ஜிசிசி கண்ட்ரி, அது சவுதி அரேபியா, குவைத், கத்தாரு, யுஏஇ, ஒமானு, இந்த இது எல்லாத்தையும் சேர்த்து பிளஸ் வந்து நான் ஜிசிசி அரப் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாம் சேர்த்து ஈரானோட சேர்ந்து இணக்கமான ஒரு உறவு வேணும் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங்க்கு வந்து ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தகவல் வந்திருக்கு. அது உண்மையில ஒரு நல்ல ஒரு முடிவு தான். அவங்க வந்து ஏற்பாடு பண்ணிட்டாங்கன்னா, எல்லாம் மீட் பண்ணி ஓகே பண்ணிட்டாங்கன்னா, அங்க வந்து அமெரிக்காவோ அல்லது யூரோப்பியன் கண்ட்ரிஸோ இங்க வந்து கோல வச்ச முடியாது. அவங்க வந்து இங்க வந்து டாமினேட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சூழல் வந்துரும். அப்போ வந்து என்னன்னா, ஈரானும், சவுதி அரேபியா அந்த மத்த கண்ட்ரிஸ் எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இணக்கமா போயிருவாங்க. அப்ப அந்த பிரச்சனை வராது. இஸ்ரேல் வந்து இங்க வாலாட்ட முடியாது. அப்படிங்கிற மாரி ஒரு சூழல் வந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப என்னன்னா, இஸ்ரேல் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. இங்க வந்து பாகிஸ்தானோட அ என்ன ஒரு மிலிட்டரி ஒப்பந்தம் போட போறாங்க. யார் யாரு? துருக்கி, எகிப்து அண்ட் சவுதி அரேபியா. இந்த 3 வந்து பாகிஸ்தானோட மிலிட்டரி ஒப்பந்தம் போட்டாங்கன்னா, அது வந்து இஸ்ரேலுக்கு வந்து மிகப்பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தலா மாறும். அதுக்கு காரணம் வந்து, இங்க பாகிஸ்தான்ல அணு ஆயுதம் இருக்கு. அந்த அணு ஆயுதம் எங்களுக்கு பெரிய அளவுக்கு மிலிட்டரி அச்சுறுத்தல். அதனால அந்த ஒப்பந்தம் வந்து நடைபெறக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அது இப்போதைக்கு இஸ்ரேல் சொல்லி மத்த இந்த நாடுகள்ல கேட்கவா போகுது. ஏற்கனவே பாகிஸ்தான் வந்து சவுதியோட நல்ல ஒரு இணக்கமா இருக்கு. அவங்களோட மிலிட்டரி ஒப்பந்தம் எல்லாம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எகிப்து அண்ட் துருக்கியும் சேர்ந்துச்சு அப்படின்னா, இஸ்ரேலை சுற்றியே உள்ள நாடுகள் வந்து பயங்கர ஸ்ட்ராங் ஆயிரும். இஸ்ரேல் வந்து அடுத்த அடியை வந்து எடுத்து வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அது போக இந்த மாதிரி வந்து அசர்பைஜானுக்கு வந்து இஸ்ரேல்ல இருந்து ஏதோ ஃபிளைட் போகிறதா இருந்தா துருக்கி வந்து எங்களுடைய ஏர் ஸ்பேஸை வந்து இல்ல வான்வெளியை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது ஒரு முக்கியமான ஒரு செய்தி. அது போக வந்து இப்ப சைனா என்ன பண்ணிருக்காங்கன்னு திடீர்னு உலக நாடுகள் பூரா வந்து கூப்பிட்டுருக்காங்க. இந்த மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா இஸ்ரேல் மேல ஜினோசைட் இருக்கு இல்லையா, இன அழிப்பு, அது சம்பந்தமா வந்து இஸ்ரேல் மேல வந்து புகார் கொடுத்துச்சு இல்லையா, அந்த புகாருக்கு தான் நெத்தனியாகு மேல வந்து குடி வாரண்ட் எல்லாம் போட்டாங்க, அரெஸ்ட் பண்றது வாரண்ட் எல்லாம் போட்டாங்க இல்லையா. அந்த இதுக்கு சப்போர்ட்டுக்காக சைனா வந்து உலக நாடுகள் எல்லாம் கூப்பிட்டு இஸ்ரேல வந்து இதுக்கு என்ன சொல்றது தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சைனா வந்து கூப்பிட்டுருக்கு. அப்படி கூப்பிட்டு எல்லாம் ஓகே சொன்னாங்க அப்படின்னா இஸ்ரேல் பாட்டு வந்து இன்னும் மோசமாகும் அப்படின்னு வேற சொல்றாங்க. அது போக வந்து இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா சவுத் கொரியாவோட மிலிட்டரி பேஸ் அந்த அது மேல வந்து ரஷ்யா அண்ட் சைனா அவங்களோட 10க்கும் மேற்பட்ட இந்த மாதிரி ஏர்கிராஃப்ட், மிலிட்டரி ஏர்கிராஃப்ட் வந்து பறந்து போச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது வந்து ரொம்ப என்ன சொல்ல சவுத் கொரியா வந்து இப்ப பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இதெல்லாம் போக அஹ், ஈராக் இருக்கே, அது என்ன சொல்றாங்க, நாங்களும் வந்து யுஏஇ ஓப்பக்ல இருந்து வெளியேறின மாதிரி நாங்களும் வெளியேறுவோம், சவுதி அரேபியா ரொம்ப டாமினேட் பண்ணிச்சு அப்படின்னு நாங்க வந்து அதை ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல்ல வந்து அஹ், என்ன சொல்றாங்க அப்படின்னா, அஹ், சவுதி அரேபியா வந்து ரொம்ப ஆயில் எடுக்கிறாங்க, எங்களை வந்து கட்டுப்படுத்துறாங்க, நாங்களும் அதிகமா எடுப்போம். அதுக்கு என்ன காரணம்னா, ஈராக் வந்து தன்னிச்சையெல்லாம் ஒன்றும் சொல்லல. ஈராக் சொல்றதுக்கு காரணம் எப்படின்னா, ஈராக்ல அங்க எடுக்கக்கூடிய ஆயில் எல்லாம் அமெரிக்காவுக்கு போகுது, அந்த அமௌண்ட்ல அமெரிக்காவுக்கு போகுது. அமெரிக்கா வந்து இந்த ஏரியாவில் உள்ள ஓப்பக் இதெல்லாத்தையும் நாசப்படுத்திட்டு அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அதனால வேற வழி இல்லை. இப்ப ஈராக் வந்து அடுத்த இதை கொண்டு வந்திருக்காங்க. அது போக நம்ம ஊர்ல வந்து இப்ப எல்னினோ ஹீட் வேவ் பத்தி பேசுவோம் இல்லையா, இந்த ஹீட் வேவ் வந்து இத்தாலி அண்ட் ஜெர்மனியை வந்து விட்டு வைக்கல. என்னாச்சுன்னா, அங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சிக்னல் இருக்கு இல்லையா, ஒரு ரோட்ல இருக்க சிக்னல்,
அந்த சிக்னல்ல வந்து பிரமாதமா அழகா டிசைன் பண்ணி இந்த மாதிரி லைட் வந்து ரெட்டு, கிரீனு, ஆரஞ்சு இதெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா? அதுல என்ன ஆகி போச்சு அப்படின்னா, அந்த சுத்தி உள்ளதெல்லாம் கேசிங் வந்து பிளாஸ்டிக்ல போட்டிருப்பாங்க. ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக் தான். ஆனா அந்த ஹீட் வேவ் தாங்க முடியாம பிளாஸ்டிக் எல்லாம் உருகி பயங்கர மோசமா இருக்கு. அதோட போட்டோ, வீடியோலாம் வந்து ரொம்ப அருமையா இருக்கு. என்னன்னா, இன்னைக்கு இப்ப பேசுறதுல வந்து பெரிய அளவுக்கு வந்து போட்டோஸோ, வீடியோஸோ வந்து இதோட அட்டாச் பண்ண முடியும். இந்த எடிட்டிங்ல வந்து அட்டாச் பண்ண முடியல. பட் நம்ம அடுத்து நாளைக்கு நாளைக்கு மறுநாள் போடும்போதெல்லாம் தேவைப்படுற அத்தனை போட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் வந்து அட்டாச் ஆகும். இப்ப என்ன அர்ஜென்ட்டா சொல்ல வேண்டியது வந்து, இங்க ஈரான் அண்ட் அமெரிக்கா போர் வந்து திரும்ப வந்து ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து உச்சத்துக்கு போக போதா அல்லது திரும்ப ஏதாவது சமாதானம் ஆக போதா அப்படின்னு தெரியல. அதனால அதை வந்து இப்போ உச்சத்துக்கு போச்சு அப்படின்னா ப்ராப்ளம். சமாதானம் ஆயிட்டா ரொம்ப நல்லது அப்படிங்கிறது தான். என்ன நடக்குதுன்னு அடுத்த காலத்துல சந்திப்போம். நன்றி.